வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து வழிநடத்துவாராக. நாம் வேத புத்தகத்திலே பார்க்கின்ற கதாபாத்திரங்கள் பல ஆவிக்குரிய உண்மைகளை நமக்கு சொல்லுகின்றன. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம், பல காரியங்களை நாம் இந்த கதாபாத்திரங்கள் மூலமாக அறிந்து கொள்ளுகின்றோம். இன்றைக்கு நம் எல்லோருக்கும் மிகவும் பிடித்த கனிதரும் செடியாகிய யோசேப்பை குறித்து நாம் தியானிக்கலாம். யோசேப்பை போல வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளும் யோசேப்பை போல வாழ வேண்டும், உயர வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கை முறை, அவர் வாழ்க்கையிலே சந்தித்த அனுபவங்கள் முழு கிறிஸ்தவ வாழ்க்கை முறைக்கும் நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஜோசப் இன் த பிட், ஜோசப் இன் போர்த்திபாஸ் ஹவுஸ், ஜோசப் இன் த பிரிசன், ஜோசப் இன் த பேலஸ். 4 பகுதிகளாக கூட பிரித்து கொள்ள முடியும். பாவ குழியிலிருந்து நான் மீட்கப்படுகிறேன், சோதனைகளையும் பரீட்சைகளையும் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு மேற்கொண்டு பரலோக வாழ்க்கை நோக்கி நாம் செல்லுகின்றோம் என்ற அழகான காட்சியை யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் காணலாம். இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்து 6 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, ஆண்டவரோடு நெருக்கமாக தரிசனத்தோடு வாழ்ந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என ஆதியாகமத்திலே வாசிக்கின்றோம். யோசேப்பும் கர்த்தரோடு இருந்தார். சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னதால் தனக்கு வந்த சொப்பனங்களையும் அறிந்திருந்தார். தேவன் உங்களை சந்திப்பார் என ஆதியாகமம் 50:24 தன் இறுதி நாட்களில் கூறுகின்றார். ஆம், யோசேப்பு தரிசனத்தோடு வாழ்ந்திருந்தார். இரண்டாவதாக, ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ்ந்திருந்தார். ஆண்டவரின் நெருக்கம் அவருக்கு பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஏற்ற பலனை கொடுத்தது. போத்திபார் மனைவியின் மூலம் வந்த சோதனைக்கு விழுந்து விடவில்லை, விலகி ஓடி தன்னை காத்து கொண்டார். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு அவருக்கு எப்போதும் இருந்தது. இந்த சோதனை திடீரென்று ஒரு நாள் வரவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த சோதனையில் விழாமல் இருக்க அவர் தேவ பலத்தோடு ஆயத்தமாய் இருந்தார். ஆம், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரிடத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று புதிய நாளை உலகத்தை சந்திக்கின்ற பொழுது சோதனைகளில் நான் விழுந்து விட மாட்டேன். மூன்றாவதாக, உண்மையுள்ளவராக இருந்தார். உள்ளதை உள்ளபடியே சொல்லும் வழக்கம் யோசேப்பினிடத்திலே இருந்தது. எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே 31 முதல் 34 வசனங்களில் யோசேப்பு தன் சகோதரர்களை பார்வோனிடத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது கொஞ்சம் கூட சங்கடப்படாமல், மாற்றியோ வேறு விதமாகவோ சொல்லாமல் மேய்ப்பர்கள் என்று சொல்லி வைக்கின்றார். ஒருவேளை ஃபார்ம் மேனேஜர் என்றோ பண்ணை வேலைக்காரர்கள் என்றோ சொல்லி இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் உண்மையை சொல்லுகின்ற பழக்கம் அவருக்கு இருந்தது. ஐந்தாவதாக, பாடுகளில் பொறுமையாய் இருந்தார். சங்கீதம் 105:16 முதல் 22 வசனங்களில் அவருடைய கடின நாட்களை அறியலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆம், ஆண்டவர்
ஒரு பெரிய உன்னதமான இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக யோசேப்பை புடமிட்ட பொழுது அவசரப்படவில்லை, பொறுமையாக இருந்தார். அதை புரிந்திருந்தார். ஆண்டவர் தன்னை நடத்துகின்ற பாதையை அவர் புரிந்திருந்தார். அவமானம், செய்யாத தவறுக்கு தண்டனை, எதிர்காலம் இல்லாத சூழல். ஆனாலும் கர்த்தரை நம்பி அவருடைய நேரத்திற்கு காத்திருந்தார். ஐந்தாவதாக, மன்னிக்கும் சிந்தையோடு வாழ்ந்திருந்தார். தன் சகோதரர்கள் தனக்கு செய்த துரோகத்தை, அவர்களை தண்டிக்க பழிவாங்க வாய்ப்பு இருந்தும் மனதார மன்னித்தார். மட்டுமல்ல, பஞ்ச நாட்களில் எல்லாருக்கும் உணவு வழங்கும் அதிகாரம் யோசேப்பினிடத்தில்தான் இருந்தது. ஒருவேளை எல்லோரும் வரிசையாக நிற்கின்ற பொழுது போத்திபாரோ அல்லது அவருடைய மனைவியோ கூட அந்த வரிசையில் நின்றிருக்கலாம். யோசேப்போ யாரையும் பழி வாங்காமல் எல்லாரையும் மன்னிக்கின்றவராய் அவர் இருந்தார். ஆறாவதாக, தன் வாழ்வில் நடக்கும் காரியங்களெல்லாம் தேவனால் நடைபெறுகிறது என புரிந்து கொண்டிருந்தார். யோசேப்பின் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் அவருக்கு எதிராகவே நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனாலும் அவர் தேவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை. தன்னுடைய சகோதரர்களிடத்திலே தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் என்னை எகிப்திற்கு அனுப்பவில்லை, தேவனே என்னை அனுப்பினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். அன்பானவர்களே, எவ்வளவு அழகான புரிதல்! இந்த புரிதல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கண்டிப்பாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கையின் வழியாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் முழு நோக்கத்தையும் முறைகளையும் ஆண்டவர் வழிநடத்துகின்ற விதங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். குழியிலே இருந்தார், போத்திபார் வீட்டிலே இருந்தார், சிறைச்சாலையிலே இருந்தார், கடைசியிலே அரண்மனைக்கு உயர்த்தப்பட்டார். கர்த்தர் நம்மோடு இருப்பதை நாம் தக்க வைத்து கொள்ளும்போது நம் வாழ்வின் எல்லா காரியங்களும் அனுகூலமாய் மாறும். அன்பானவர்களே, எல்லாம் எனக்கு எதிராக நடக்கிறது, என் ஜெபங்களுக்கு பதில் இல்லை என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர். அவருடைய கரத்திற்குள்ளதாய் நாம் இருக்கின்ற பொழுது அவர் நம்மை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.